தெற்கு கருங்குளம் பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ பூசாஸ்தா திருக்கோயில் தரிசனம். இத்திருக்கோயிலின் வரலாறு இவ்வாறு கூறப்படுகிறது. சொரிமுத்து ஐயனார் கோவிலில் இருந்து 21 பந்தி 61 தேவதைகள் கன்னியாகுமரிக்கு தீர்த்தமாட புறப்பட்டார்களாம். கன்னியாகுமரி வந்து கடலில் நீராடி கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு திரும்ப சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு புறப்பட்டு வரும்போது அவர்கள் அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக சிவகங்கை சமுத்திரம் என்றும் தெற்கு கருங்குளம் என்றும் அழைக்கப்படுகின்ற ஊரில் உள்ள ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த இடமானது வாகை மரம் அடர்ந்த சோலையாகவும் அனைவருக்கும் தீர்த்தம் ஆடுவதற்கு வசதியாக அங்கு ஒரு சுனையும் இருந்திருக்கிறது. தெற்கு கருங்குளத்தில் மிகுந்த நில புலன்கள் மிக்க செல்வந்தராக இருந்தவர்கள் கரும்பையும் எல்லையும் அரைப்பதற்காக செக்கும் உலக்கையும் தயார் செய்ய வேண்டும் என்று எண்ணி தெற்கு கருங்குளம் ஊரிற்கு மேற்கே லட்சுமணன் பொத்தை மலைக்கு 3 குடும்பத்தில் உள்ளவர்கள் வேலையாட்களை அழைத்துச் சென்று கல்லால் ஆன செக்கு செய்வதற்கு ஏற்ற கல்லை கண்டுபிடித்து செக்கை அடித்து விட்டார்கள். அதன் பிறகு இந்த செக்கிற்கு ஏற்ற மரத்தாலான உலக்கை வேண்டும் என்று வரும் வழியெல்லாம் தேடி பின்னர் இந்த 21 பந்தி 61 தேவதைகள் அமர்ந்திருந்த மரத்தை கண்டனர். அந்த மரத்தை வெட்டுவதற்கு வேலையாட்கள் 4 பேர்களை அனுப்பி வைத்தார்கள். பயத்தால் அவர்கள் திரும்பிச் சென்றதும் மீண்டும் செய்வதறியாமல் திகைத்தவர்கள் மலையாள மாந்திரிகவாதியிடத்தில் சென்று முறையிட்டார்கள். அந்த மரத்தில் ஏதோ தெய்வீக சக்தி ஒன்று இருக்கிறது என்று தெரிவித்த மந்திரவாதி இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு 40 நாட்கள் அந்த இடத்திற்கு சென்று பூஜை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறி அனுப்பினார். மாந்திரிகவாதி கூறியது போல் 40 நாட்கள் பூஜை செய்தார்கள். ஆனால் யார் மீதும் அந்த தெய்வீக சக்தியானது தென்படவில்லை. மறுபடியும் முறையிட்ட பின் ஒரு நாளுடன் சேர்த்து ஒரு மண்டலம் கண்டிப்பாக பூஜை செய்தால் அந்த சக்தி தென்படும் என்று கூறினார் மாந்திரிகவாதி. மறுநாள் மாந்திரிகவாதி கூறியது போல் கொடையாக செய்கிறார்கள். அப்படி செய்யும் சமயம் அங்கே வந்த 2 பெண் பிள்ளைகள் கொடையை கண்டுகளித்து கொண்டிருக்கும் போது 2 பெண் பிள்ளைகள் மீதும் அந்த தெய்வீக சக்தியானது வெளிப்பட்டு ஆதாளி போடுகிறது. இதை கண்டவர்கள் கோபம் கொண்டார்கள். 2 பிள்ளைகளையும் பிடித்து கட்டி வைத்து வேறு 2 பேரை வரவைத்து புளிய மரத்தின் கிளைகளை ஒடித்து ஆதாளி போட்ட பிள்ளைகள் மீது கம்பால் கோபத்துடன் அடித்தனர். அந்த அடியானது அடித்தவன் மீது விழுந்தது. இரத்தம் வருகிறதே தவிர அந்த பிள்ளைகள் மீது எந்த அடியும் விழவில்லை. சிரித்துக்கொண்டே ஆதாளி போடுகிற பிள்ளைகளிடத்தில் சென்று நீங்கள் யார் என்று கேட்டனர். அதற்கு அந்த பிள்ளைகளில் ஒன்று கொல்லப்பிள்ளை, மற்றொன்று தச்சப்பிள்ளை என்று கூறியது. பின் அவர்கள் 2 பேரும் நாங்கள் இந்த செக்கையும் உலக்கையும் உனக்கு எங்கு வேண்டுமோ அங்கு கொண்டு தருகிறோம் என்று கூறினார்கள். அப்படி நாங்கள் சொன்னபடி இதை செய்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீர்கள் என்று இருவரும் கேட்டார்கள். அதற்கு அங்கு நின்றவர்கள் என்ன கேட்டாலும் தருகிறோம் என்று வாக்கும் கொடுத்தார்கள். மறுநாள் அந்த 2 பிள்ளைகள் கூறியது போல கொடை கொடுத்த இடத்தில் அவர்கள் வந்து பார்த்தார்கள். அப்போது அந்த கொல்லப்பிள்ளை தச்சப்பிள்ளை 2ம் செக்கையும் உலக்கை ஆளுக்கு ஒன்றாக எடுத்து அம்மானை போட்டு ஆடிக்கொண்டே வந்ததா. இதை பார்த்து பலரும் பயந்து ஓடினார்கள். அந்த 2 பிள்ளைகளும் தெற்கு கருங்குளம் சிவகங்கை சமுத்திரம் வந்து சத்தமிட்டு அழைத்தார்கள். வெளியே வராததால் தான் வைத்திருந்த செக்கை வீட்டிற்கு மேலாக தூக்கி எறிந்தது. மற்றொன்றும் அதேபோல் தூக்கி எறிந்தது. அதில் உலக்கையானது தெற்கு கருங்குளம் ஊரில் ஈசானிய மூலையில் உள்ள கைலாசநாதர் திருக்கோவிலில் உள்ள நல்ல தண்ணி கிணற்றில் விழுந்ததாம். மற்றொன்று அதற்கு கிழக்கு புறம் உள்ள நஞ்சை புஞ்சை பயிர் செய்யும் விவசாய நிலத்தில் போய் செக்கானது விழுந்தது. மறுநாள் கொடை கொடுத்த இடத்திற்கு சென்றார்கள். அங்கே 2 பிள்ளைகளும் வந்தவர்களை பார்த்து எங்களிடம்
செக்கையும் உலக்கையும் எடுத்து வரச் சொல்லிவிட்டு நீங்கள் பயந்து எங்கே போய் மறைந்து கொண்டீர்கள் என்று கேட்டதோடு மட்டுமல்லாமல் 2 பிள்ளைகளும் நாங்கள் கூறியது போல் செக்கையும் உலக்கையையும் கொண்டு வந்து விட்டோம். நீ எனக்கு செய்த சத்தியத்தின்படி நாங்கள் கேட்டதை நிறைவேற்ற வேண்டுமென்று கட்டளையிட்டார்கள். அதற்கு அவர்கள் பயந்து நீ என்ன கேட்டாலும் தருகிறோம் என்று கூறினார். பிள்ளைகள் எங்களுக்கு பலி பூஜை வேண்டும் என்று கேட்கிறார்கள். முதலில் சைவ பலியிடுகிறார்கள். சைவ பலி என்றால் தடியங்காய், பூசணிக்காய், எலுமிச்சை பழம், தேங்காய் இவையெல்லாம் வெட்டி முறித்து பலியிடுகிறார்கள். பலியை இந்த கொல்லப்பிள்ளையும் தச்சப்பிள்ளையும் ஏற்கவில்லை என்று கூற அதற்கு அசைவ பலி செய்வோம் என்று எண்ணி இவர்கள் ஆடு, மாடு, பன்றி, கோழி போன்ற எல்லா இரத்த பலிகளையும் இட்டார்கள். இப்பொழுதாவது ஏற்றுக்கொள்ளும் என்று எண்ணி அந்த 2 பிள்ளைகளிடத்திலும் கூற அந்த 2 பிள்ளைகளும் இந்த பலியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு நரபலி கொடுத்தால் மட்டுமே எனக்கு நீ செய்து கொடுத்த சத்தியம் நிறைவேறும் என்று கூறுகின்றார். எல்லாவரிடமும் நரபலி கொடுக்க இயலாது என்று கூறி அதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எண்ணி அதே மலையாள மாந்திரிகவாதியிடம் சென்று யோசனை கேட்டார்கள். 21 பந்தி 61 தேவதைகளுக்கு அதிபதி பூசாஸ்தா பிரசன்னத்தில் வருகிறார். அதில் இந்த பூசாஸ்தா நரபலிக்கு மாற்று ஏற்பாடு பிரசன்னம் மூலமாக கூறுகிறார். ஒரு கோட்டை கருப்பு நெல், பாசிப்பயிறு, தேங்காய், கதளிப்பழம், சர்க்கரை, ஆல இலை, கோவங்கொடி, காருடங்கம்பு அதாவது விறகு ஆகியவையே இதற்கு மாற்று ஏற்பாடு என்கிறார். இது எப்படி நரபலிக்கு மாற்று ஏற்பாடாக அமைந்தது என்றால், இந்த ஒரு கோட்டை கருப்பு நெல்லை குற்றி அரிசியாக்கி அந்த அரிசியை மாவாக்கி அந்த மாவை 2 மண் பானையில் சரிசமமாக பிரித்து வைத்து அரிசியை அந்த பானையில் இட்டு சுனையில் உள்ள நீரை ஊற்றி ஊற வைத்து ஊறிய பின்பு அதை எடுத்து பிசைந்து பெரிய தட்டுப்போல் செய்து இதற்கு முன்னதாக ஆல இலையை தட்டுப்போல் செய்து ஆலை இலை மீது இந்த பெரிய தட்டுப்போல் செய்த மாவை வைத்து மாவின் நடுவில் தேங்காய் துருவி வைத்து தேங்காய் மேல் சர்க்கரை சீவி வைத்து அதன் மேல் மறுபடியும் தேங்காய் துருவி வைத்து கதளிப்பழம் நறுக்கி தேங்காய் துருவி பாசிப்பயிறு வைத்து தட்டுபோல் மறுபடியும் ஒரு தட்டு செய்து அதன் மேல் வைத்து ஆல இலையுடன் சேர்த்து கோவங்கொடியால் அதை நன்கு இறுக்கமாக பலமுறை கட்டி வைப்பார்கள். இதேபோல் மற்றொன்றும் செய்வார்கள். பின் காருடங்கம்பை 2 பங்காக மாற்றி 2 குழியில் வைத்து சாமியின் அருளுடன் அந்த குழியில் நெருப்பு வைத்து அந்த நெருப்பானது எரிந்து கனலானவுடன் கனலின் மீது 2 பணியாரங்களையும் சாமியின் அருளுடன் எடுத்து வைத்தும் மறுபடியும் பிரட்டியும் வைத்தார்கள். மறுநாள் காலையில் நன்கு வெந்தவுடன் அந்த 2 பணியாரங்களையும் எடுத்து சாமியின் அருளுடன் அங்குள்ள சாமியின் முன்பு படைக்க வேண்டும். இதில் மாவானது மனித சதையாகவும் ஆல இலையானது தோலாகவும் கோவங்கொடியானது நரம்பாகவும் சர்க்கரையானது இரத்தமாகவும் விறகு எலும்பாகவும் பாசிப்பயிறு தேங்காய் பழம் இவை அனைத்தும் உள்ளே இருக்கும் கருவாகவும் பாவித்து இதை நரபலியாக சமர்ப்பிக்க வேண்டுமென்று மலையாள மாந்திரிகவாதியிடத்தில் பூசாஸ்தா கூறினார். இப்படி இந்த முறை இப்போதும் ஒவ்வொரு வருடம் பங்குனி உத்திரத்தில் நடைபெற்று வருகிறது. ஆலய தரிசனத்தில் தெற்கு கருங்குளம் பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ பூசாஸ்தா திருக்கோயில் ஆலய தரிசனத்தை தரிசித்தோம். வீட்டிலிருந்தபடியே இந்நிகழ்ச்சியை தரிசிக்கும் உங்களுக்கும் பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ பூசாஸ்தா பேரருள் நிச்சயம் உண்டு.